செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கேற்ற குறுகிய நெல் ரகங்கள் மற்றும் சிறுதானிய வகைகள் குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் அருள்மொழி தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சம்பங்கி மலர் சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் சீலியம்பட்டியைச் சேர்ந்த விவசாயி எஸ் பாலகிருஷ்ணன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மாடு மற்றும் ஆடுகளை பாதுகாப்பாக பராமரிக்கும் முறைகள் குறித்து டாக்டர் கே பாலகிருஷ்ணன் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தமிழ்நாட்டில் இன்று காலை வரையிலான வடகிழக்கு பருவமழை பொழிவு பற்றிய அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. சம்பங்கி மலர் சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் சீலியம்பட்டி கிராம விவசாயி எஸ் பாலகிருஷ்ணன். இவர் பாரம்பரிய முறையில் மலர் சாகுபடி செய்வதோடு சம்பங்கி மலர் சாகுபடியினை காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலோடு சம்பங்கி சாகுபடியில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, நெல்லுத்தையும் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தான். அது பெற்று இப்போ கொஞ்சம் மாற்று பயிர் என்ன செய்யலாம்னு நாங்கள் யோசனை பண்ணோம். அப்போ காமாட்சிபுரம் சென்டெக்ஸ் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. சார் சம்மங்கி போடலாம்னு சொன்னாங்க. சரி, அது ஒத்துழைப்போடு நாங்கள் இதை செஞ்சோம். அப்புறம் இதை போட்ட பிறகு நல்ல முறையில் வருமானம் வருது சார். இதில் வந்து இந்த பேடு கொஞ்சம் உயரமாக போட்டிருக்கோம் சார். அது ஏன்டா அது ஆற்று பார்க்கறனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக வரும் அப்படின்றக்காக அது நல்லா உணருன்றக்காண்டி நாங்கள் மேட்டு பாதையை போட்டு நல்ல முறையில் செஞ்சுருக்கோம் சார். இப்போ இந்த விதையெல்லாம் வந்து நாங்கள் சென்டெக்ஸ் மூலமாக அணுகித்தேன் சார் இதை வாங்கி பயிர் செஞ்சுருக்கோம். இந்த விதை கிழங்கு வாங்கும்போது நாங்கள் துறையூர் பக்கத்தில் லாடப்புறம்ன்ற ஒரு கிராமத்தில் தான் சார் வாங்கிட்டு வந்தோம். அப்போ அது நல்லாவே இருந்துச்சு. அது மூலமாக இப்போ நாங்கள் இதில் நட்ட உடனே எருவு போட்டு அது மேலே நல்லா மக்கின எருவை நல்லா போட்டு விட்டு அப்புறம் ஒரு மாதம் கழித்து சனம்பை விதைச்சி விட்டான். அது நல்லா இடுப்பு உயரத்துக்கு வளர்ந்துச்சுங்க சார். அது வளர்ந்த உடனே அந்த தழுத்து இருக்கும்போது அதில் அப்படியே ரேசாக விலகிட்டு அப்படியே பேடுக்கு நல்லா ஜெம்மையாக போட்டோம் சார். அது நல்லாவே இருந்துச்சு. அதனால நல்ல ஊக்கம். இதில் வந்து நாங்கள் விதை நட்ட முறை 3/4 அடி எங்கிட்டு வச்சாலும் கணக்கு வர்றது மாதிரி 3/4 அடியை வச்சு நட்டோம்ங்க. அதனால் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போ இதில் வந்து உரம் கொடுக்குறது வந்து ரசாயனத்தை நாங்கள் அதிகமாக கொடுக்கல சார். இயற்கை உரத்துக்கு தான் போயிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இளவெளி உரங்கள் தான் நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம். அதனால் செலவு உனக்கு ரசாயனத்தை காட்டிலும் இதில் 10ல் 1 பங்கு கம்மியாகுது சார். ஆனால் நல்ல மகசூலும் கிடைக்குது. ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம் சார். அதாவது வந்து இது எதுக்கு போட்டிருக்கோம்னா, நாங்கள் அதை வந்து இந்த கத்தாழை பூச்சி மாவு பூச்சி வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம். கீழே சொட்டு நீர் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து ஸ்ப்ரிங்க்லர் தான் அதிகம் பயன்படுத்துவோம். நட்டதுலேருந்து ஒரு 6 மாதத்து வரைய பூ கொஞ்சம் தளவு எடுக்கும் சார். அதுக்கு பிறகு 1 மாதத்துக்கு
ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அது போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சுன்னா நிரந்தரமாக இந்த ஒரு 60 சென்டில் வந்து எப்படி வச்சாட்டும் 40 கிலோலேருந்து 45 கிலோ வரைய போட்டுக்கிட்டு இருக்கோம் சார். அதனால் வந்து நல்ல மகசூல் தான் சார். அதை எங்கள் ஊர்லேயே சீலையம்பேட்டிலே மார்க்கெட் இருக்குது, அங்கே நாங்கள் போட்டுறோம். இந்த பூ வந்து மற்ற மதுரை இப்போ எர்ணாகுளம் வரைய கூட போகுது சார். அதனால நல்ல வருமானம் தான். மேற்கொண்டு வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்காரப்பிலே இந்த இதை எங்களுக்கு சரியாக போகுது சார். எங்கள் குடும்ப அளவுக்கு நல்லா இருக்குது சார். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருது இந்த சம்மங்கி பூ. ஒரு மாத வருமானம் டெய்லி வச்சாலும் குறைஞ்சது 30,000 ரூபாய் குறையில்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது சார். அதுக்கு மேலே விலை விற்றா அது நம்ம யோகம். அதனால் டெய்லி 1000 ரூபா கணக்கு நம்மளுக்கு வருமானம் வருது சார். அதனால் இது பரவாயில்லை சார். உண்மையிலே நெல்லை காட்டிலும் இது வந்து நல்ல மகசூல் கிடைக்குது சார். மேலும் விவரம் பெற விவசாயி எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களை 0898020340 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண்மையாளர்கள் விவசாயத்தோடு கால்நடை வளர்ப்பினை உபத்தொழிலாக செய்து வருகின்றனர். அத்தகைய கால்நடை வளர்ப்போர் மாடுகள் மற்றும் ஆடுகளை பாதுகாப்பாக வளர்ப்பதற்கும் பராமரிக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ்வியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தரும் விளக்கம். நம் நாட்டில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு போன்ற தொழில்கள் கிராமப்புறங்களில் ஏழை விவசாயிகளின் பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இத்தகைய ஆடு மாடு வளர்ப்பு தொழிலுக்கு பெரிய தடைக்கற்களாக சில நோய்கள் கால்நடைகளை பாதிக்கின்றன. அவ்வாறு பாதிக்கப்படும் நோய்களில் அடைப்பான் நோய் என்பது மிகப்பெரிய கொடிய நோயாகும். இந்நோய் ஆடு மாடுகளையும் தாக்குவது மட்டுமல்லாமல் மனிதனையும் தாக்குகிறது. இந்நோயினால் பாதிக்கப்பட்ட ஆடு மாடுகளில் காய்ச்சல், மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் காணப்படும். மேலும் கண்கள் சிவந்து காணப்படும். இந்நோய் அறிகுறிகள் 1 முதல் 2 மணி நேரம் வரை நீடிக்கும். அதன் பிறகு திடீரென்று பாதிக்கப்பட்ட கால்நடைகள் இறந்துவிடும். இறந்த பின் கால்நடைகளின் வாய், மூக்கு, ஆசனவாய் போன்ற இயற்கை துவாரங்கள் வழியாக இரத்தம் வெளியேறும். இந்த இரத்தம் பார்த்திங்கன்னா கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும், உறையாது. இந்த இரத்தம் உறையாது. மேலும் இறந்த கால்நடைகளின் உடல் பிறப்புத்தன்மையை இழந்துவிடும். மேலும் இந்நோய் கண்ட சினை மாடுகளில் கருச்சிதைவு ஏற்படும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தி குறைவு மற்றும் மடிவிக்க நோய் காணப்படும். கறவை மாடுகளில் பாலானது சிவப்பு நிறத்தில் இரத்தம் கலந்து வெளிவரும். மேலும் நோயுற்ற ஆடு மாடுகளில் நாக்கு, தொண்டை போன்ற பகுதிகள் நீர்க்கோர்வையுடன் காணப்படும். இந்த நோய் ஏற்பட்டால் ஆடு மாடுகளில் 100 விழுக்காடு இறப்பு உறுதியானது. ஆகையால் இந்நோய் வராமல் தடுப்பதற்கு சில வழிமுறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியது இன்றியமையாததாகும். இதை தடுப்பதற்கு நாம் கால்நடை மருத்துவரின் உதவியுடன் தடுப்பூசி அளிக்க வேண்டும். இந்த தடுப்பூசியானது 6 மாத வயதிற்கு மேற்பட்ட அனைத்து கால்நடைகளுக்கும் அளிக்க வேண்டும். இந்த நோயை பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் மட்டும் வரும். அதனால் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்னர் 1 மாத காலத்திற்கு முன்னர் ஒவ்வொரு ஆண்டும் தடுப்பூசி அளிக்க வேண்டும். இவ்வாறு அளிப்பதால் நாம் இத்தகைய கொடிய நோயிலிருந்து நமது ஆடு மாடுகளை பாதுகாக்கலாம். மேலும் இந்நோயால் இறந்த ஆடு மாடுகளை நாம் பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும். ஆடு மாடுகளை நாம் தோல் உரிக்கக்கூடாது. மேலும் அவற்றினை இறைச்சிக்காக நாம் பயன்படுத்தக்கூடாது. மேலும் அவற்றினை நாம் வெட்டக்கூடாது. ஸோ இந்த இறந்த கால்நடைகளை நாம் 6 அடி ஆழமுள்ள குழிகளில் சுண்ணாம்புத்தூள் கொண்டு புதைக்க வேண்டும். இவ்வாறு புதைக்கும்போது அவற்றை நீர்நிலைகள், குளம், குட்டை, ஆறு போன்ற நீர்நிலைகள் இல்லாத இடம் பார்த்து நாம் புதைக்க வேண்டும். இவ்வாறு புதைக்கும் போது அந்த இறந்த கால்நடைகளின் உடலை நாம் கையாளும் போது பாதுகாப்பாக கையாள வேண்டும். அவ்வாறு கையாளும் போது கையுறை, முகமூடி, காலுறை போன்ற பாதுகாப்பான உரைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இறந்த கால்நடைகளின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிக்க வேண்டும். இறந்த கால்நடைகளின் சுற்றுப்புறத்தை
கிருமிநாசினி ஃபார்மலின் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு போன்ற கிருமிநாசினிகளையும் கொண்டு நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். இறந்த கால்நடைகளின் உடலிலிருந்து வெளியேறும் இரத்தம் கால்நடைகள் இறந்து கிடக்கும் இடத்தை மாசுபடுத்தும். அதனால் அவ்வாறு உள்ள இடத்தில் உள்ள இரத்தம் தோய்ந்த மண்ணை சுரண்டி அதனையும் நாம் புதைத்து விட வேண்டும். மேலும் அருகில் உள்ள கால்நடைகளுக்கு நாம் தடுப்பூசி அளிக்க வேண்டும். இவ்வாறு தடுப்பூசி அளிப்பதன் மூலம் மற்றும் தூய்மைப்படுத்துவதன் மூலமும் நாம் இந்நோயினை அறவே நாம் நீக்கிவிடலாம். மேற்கூறிய ஆலோசனைகளை பயன்படுத்தி கால்நடை மருத்துவர் உதவியுடன் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாம் ஆடு மாடுகளை பாதுகாத்து அதன் மூலம் நம்மளது பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்துமாறு கால்நடை பண்ணையாளர்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரம் பெற டாக்டர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை 09176480052 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 43 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 43 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 23 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 27 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 14 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சௌசவ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 42 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 240 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வேளாண் மண்டலங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 26.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 59.9% காற்றின் வேகம் மணிக்கு 5.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 50.5% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 9.9 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 186.1 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1007.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.3 ஆகவும் இருந்தது. தமிழ்நாட்டில் இன்று காலை வரையிலான வடகிழக்கு பருவமழை பொழிவு பற்றிய அறிவிப்பு.
காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் 16 சென்டிமீட்டராகவும், கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் தலா 13 சென்டிமீட்டராகவும், கடலூர் மாவட்டம் விருதாசலம், பரங்கிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் மகாபலிபுரம், கேளம்பாக்கத்தில் தலா 12 சென்டிமீட்டராகவும், கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 11 சென்டிமீட்டராகவும், கடலூரில் 10 சென்டிமீட்டராகவும், காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் கடலூர் மாவட்டம் தொழுதூரில் தலா 9 சென்டிமீட்டராகவும், கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் 8 சென்டிமீட்டராகவும், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் மற்றும் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தலா 7 சென்டிமீட்டராகவும், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் வெண்பாவூரில் தலா 6 சென்டிமீட்டராகவும் மழை பதிவானது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில் மிதமானது முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு எச்சரிக்கையுடன் செல்லவும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் நெல் மற்றும் சிறுதானியங்களில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல புதிய ரகங்களை கண்டுபிடித்துள்ளது. அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கேற்ற குறுகிய நெல் ரகங்கள் மற்றும் சிறுதானிய வகைகள் என்னென்ன என்பது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் அருள்மொழி தரும் விளக்கத்தினை காணலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நெல் பயிர் தான் முதன்மையான பயிர். அதில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில்
எல்லாமே கை விதைப்பு தான் விதைக்கிறாங்க. என்னென்ன ரகங்கள் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா 4, ஏடிடி 45, பிபிடி 5204 இந்த மாதிரி ரகங்கள் தான் வந்துட்டு விவசாய பெருமக்கள் போட்டுட்ருக்காங்க. கோ 51 ரகம் வந்துட்டு 2013ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த ரகமானது 110 நாட்களில் இரவை பயிராகவும் 95 நாட்கள்லேருந்து 100 நாட்களுக்குள்ளே மானாவாரி பயிராகவும் விளையக்கூடியது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் வந்துட்டு சன்ன ரகங்களையே விருப்பப்படுறதுனால கோ 51 என்னும் சன்ன ரகத்தை சென்ற வருடம் அறிமுகப்படுத்தினோம். பெருவாரியான விவசாயிகள் அதன் விளைச்சல் வந்து 3 மாதங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த ரகத்தை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது 95 நாட்களுக்குள்ளார விளைஞ்சது. இந்த ஏன் சன்ன ரகங்கள் குறைந்த நாட்களுக்குள்ளார விளையிறத அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னா 2012ஆம் வருடம் கடுமையான வறட்சி நிலவியது. அதாவது நெற்பயிர் விளையும் தருணத்தில் கடைசி தருவாயில் ஏற்படுற வறட்சியினால் பயிர்கள் வந்து சேதமடைஞ்சது. அதனால் பயிர்கள் பால் பிடிக்கும் தருணத்தில் வறட்சியிலிருந்து தப்பித்து அதை தவிர்த்து வளரக்கூடியதாக இந்த குறைந்த வயதுடைய பயிர் ரகம் இருந்ததுனால கோ 51 என்னும் ரகத்தினை விவசாயிகள் பெருவாரியாக விரும்பினார்கள். சென்ற வருடம் 2014ஆம் வருடத்தில் முதல்நிலை செயல் விளக்கத்திடலாம் கோ 51 ரகத்தை அறிமுகப்படுத்தினோம். அந்த முதல்நிலை செயல் விளக்கத்திடல் மாலங்குடி மற்றும் புக்குளம் கிராமங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முதல்நிலை செயல் விளக்கத்திடலுக்கு 10 விவசாயிகளை தேர்ந்தெடுத்திருந்தோம். இந்த 10 விவசாயிகளோட ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்பயும் அவங்க ஏடிடி 45 போவாங்க, இல்லைன்னா பிபிடி 5204 இந்த ரகத்துக்கு போவாங்க. பிபிடி 5204 அது போட்ட அதிக நாள் இருக்கிறதுனால அதனால் கடைசி தருவாயில் தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டு நெல் சாவியாக போகிறது, அதனால் வந்துட்டு விளைச்சல் கம்மியாகிறது, அந்த மாதிரியான சிக்கல்லாம் இல்லாமல் இந்த கோ 51 ரகம் 3.5 மாதங்களுக்குள்ளே வரதுனால அதெல்லாம் தவிர்த்து விளைச்சலுக்கு வந்து நல்லபடியாக விற்பனைக்கு இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் அவங்கள்ட்ட வந்து கிடச்சிது. இந்த வருடம் புதுசாக இன்னொரு ரகம் வந்துட்டு என்னென்னா டிகேஎம் 13 என்னும் சன்ன ரகத்தை வந்துட்டு பரிசோதனைக்கு இப்போ தான் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதையும் வந்துட்டு முத்துச்செல்லாபுரம் கிராமத்தில் தான் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது என்ன நோக்கத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கேன்னா, பிபிடி என்னும் சன்ன ரகத்தையே மக்கள் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு அதற்கு நல்ல விலை போகுது, சன்ன ரகமாக இருக்கிறதுனால அதுக்கு நல்ல விலை போகுது. பிபிடியோட அதே மாதிரியான சன்ன ரகத்தை வந்துட்டு மக்கள் விரும்புவார்கள், அதற்கு நல்ல விலை போகணுன்றதுனால டிகேஎம் 13 என்னும் சன்ன ரகத்தை இந்த தடவை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்கோம். இப்போ இந்த ரகங்களை நீங்கள் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வேளாண்மை உதவி இயக்குனர், விதை சான்று இவங்களை போய் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க வந்துட்டு என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இந்த விதை உற்பத்திக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் விதை உற்பத்தி செய்யணும், சர்டிஃபைட் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் இதுக்கு வல்லுநர் விதைகளை தான் நீங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுத்து அது மூலியமாக தான் நீங்கள் சர்டிஃபைட் சீட்ஸ் சான்று விதைகளை வந்துட்டு உற்பத்தி செய்ய முடியும். அந்த சான்று விதைகளை உற்பத்தி செய்கிறதுக்கு வந்துட்டு வேளாண்மை உதவி இயக்குனர், அப்புறம் இந்த மாதிரி ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்க பயிர் இனப்பெருக்கத்துறை உதவி பேராசிரியர் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த விதைகளை ஜெர்மினேஷன் வந்து கரெக்டாக இருக்குதா, எல்லா இதுவும் பியூரிட்டி இருக்கா, இதெல்லாம் வந்து செக் பண்ணணும். அது எப்போ செக் பண்ணுவாங்கன்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் தூர் கட்டும் பருவத்தில் செக் பண்ணுவாங்க, அப்புறமேட்டுக்கு பூக்கும் தருவாயில் செக் பண்ணுவாங்க. இந்த 2 டைம்லேயும் பரிசோதனை செய்வாங்க. அந்த பரிசோதனையில் எந்த ஒரு திருத்தமும் எல்லாமே கரெக்டாக இருந்தாலேயே உங்களுக்கு வந்துட்டு அந்த சான்று விதைகளை அதை வந்து அப்ரூவ் பண்ணி அது மூலிமா நம்ம விற்பனைக்கு அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெற்பயிர் தவிர சிறுதானிய பயிர்களும் பயிர் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் குதிரைவாலி நாட்டு ரகங்களே பொதுவாக மக்கள் பயிரிடுகின்றீர்கள். இதில் புது ரகங்களை அறிமுகப்படுத்த சென்ற வருடம் முதல்நிலை செயல் விளக்கத்திடலாக கோ KV2 என்னும் ரகத்தினை அறிமுகப்படுத்தினோம். திருப்லானி ஒன்றியம் மாலங்குடி புக்குளம் என்னும் 2 கிராமங்களில் அறிமுகப்படுத்தினோம்.
இதில் நாட்டு ரகங்களை ஒப்பிடும்போது குதிரைவாலி கோ KV2 என்னும் ரகம் அதிக கதிர் நீளம் கொண்டதாகவும் மணி எடை அதிகமாகவும் வறட்சி தாங்கி வரக்கூடியதாகவும் சாயா தன்மை மற்றும் முதிரா தன்மை கொண்டதாகவும் இருந்தது. இதன் விளைச்சல் நாட்டு ரகங்களை ஒப்பிடும்பொழுது அதிகமாக காணப்பட்டது. கேழ்வரகு பயிர்களில் ராகி கோ 14 கோ 15 என்னும் ரகங்கள் இந்த வருடம் 2015ஆம் வருடம் முதல்நிலை செயல் விளக்கத்தடலாக முத்துச்செல்லாபுரம் என்னும் கிராமத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளோம். குதிரைவாலி மற்றும் கேழ்வரகு பயிர்களை பற்றி தகவல் தெரிந்து கொள்ள வேளாண்மை அறிவியல் நிலையம் ராமநாதபுரத்தினை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற ஆர் அருள்மொழி அவர்களை 04522050 மற்றும் 045672322639 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 8/12/2015 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ரோஜா சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் சீலையம்பட்டி கிராம விவசாயி எஸ் பாண்டி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தக்காளியை தாக்கும் புதிய பூச்சி ஊசியிலை துளைப்பான் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு மைய இயக்குனர் முனைவர் கே ராமராஜு தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேர்வராயன் மலைப்பகுதியில் அந்தூரியம் மலர் சாகுபடிக்கான அறிமுகம். சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை இணையதளத்தின் மூலமாகவும் பார்த்து பயன்பெறலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி dd agri05chennai@gmail.com. வேளாண் பற்றிய விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.